வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு அழகே அழகு அப்டேட் தாங்க பார்க்க போறோம். என்ன நடந்துச்சு அப்டின்னா, இன்னைக்கு தங்கராஜ் வந்து அங்கிருந்து வந்து ரேவதிய வந்து பார்க்குறாங்க ரூம்ல. ஸோ வந்து ரேவதி வந்து இவங்க எப்டி இருந்தாலும் வந்து திட்டுவாங்கன்னு தெரிஞ்சு நைஸா தூங்குற மாரி நடிச்சுட்டு இருக்காங்க. "என்னடி நடிக்கிற? நீ நடிக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஒழுங்கா எந்திரிச்சிரு" அப்டின்னு சொன்னதும், அவங்க அப்டியே கண்ண மூடிட்டே படுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூப்ட்டு பார்த்தாங்க. "எந்திரி எந்திரின்னு" கேட்கவே இல்ல. "எந்திரிடி வேகமா" அப்டின்னு சொன்னதும் பயங்கரமா பயந்து எந்திரிச்சு, "ரேவதி ஏங்க அந்த மாரி கத்துறீங்க? பசங்கலாம் தூங்கிட்டு தானே இருக்கு" அப்படின்னு சொன்னதும், "அது எப்படி நீ எங்க அம்மாகிட்ட நீ வந்து சொன்ன? இந்த மாரி வந்து நான் இப்படிலாம் சொன்னேன்" அப்படின்ட்டு. "உங்க வீட்ல நான் உன்ன பத்தி சொன்னதுனால தானே நீ எங்க வீட்ல வந்து சொன்ன. ஸோ அந்த அளவுக்கு ஆயிடுச்சுல" அப்படின்னு சொன்னதும், நான் அப்படிலாம் யோசிக்கல. "என்ன யோசிக்கல? நீ சொன்னது தப்பு தானே" அப்படின்னு. "நீங்க சொன்னதும் தப்பு தானே. உங்கள நம்பி தானே நான் சொன்னேன். இந்த விஷயத்த நீங்க எப்படி சொல்லலாம்?" அப்படின்னு கேட்டதும், "இது தப்பு சரி கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? அந்த அளவுக்கு எனக்கு புத்தி சொல்லிர்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க தங்கராஜ். அதெல்லாம் விட ஒரு பயங்கரமான இது போயிட்டு இருக்குங்க. நம்ப அழகு மலர் என்ன பண்றாங்கன்னா, வீட்ல உட்காந்துக்கிட்டு ஜஸ்ட் வந்து வேல தேடிட்டு இருக்காங்க. ஸோ வேல தேடிட்டு இருக்கும்போது, அங்கிருந்து வந்து சுரேஷ் ரூம்ல வந்து உட்காந்துக்கிட்டு, "என்ன பண்ற?" அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா தங்கராஜ் சொல்லி, "இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. இன்னைக்கே உன் வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணு" அப்படின்னு சொன்னதுலேருந்து, அங்கிருந்து வந்து நம்ப அழகுமதி கிட்ட வந்து ரொம்பவுமே வந்து குளோஸ்டா பேசிட்டு இருக்காங்க. இது பேசிட்டு இருக்கும்போது அழகுமதி சொல்றாங்க, வந்து "இதெல்லாம் எனக்கு புடிக்கல" அப்படின்னு சொன்னதும், "என்னடி புடிக்கல? நான் என்ன வேற யாரோவா? உன் புருஷன் தானே! என்ன இந்த மாரிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல நான் இன்னும் வந்து நம்ம வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் நான் வந்து தயாராகல." அப்படின்னு சொல்லிட்டு, "எல்லாருமே புடிக்காம தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு இவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பலவந்தப்படுத்தி இவங்கள வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பயங்கரமா கோவம் வந்துருது நம்ம அழகுமதிக்கு. இவனும் உடனே சுரேஷும் ரொம்ப கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. "கத்தாதீங்க, வீட்ல எல்லாம் படுத்துருக்காங்க. எல்லாம் எந்திரிச்சுருவாங்க." அப்படின்னு சொல்லி சுரேஷ் சுத்தமா கேட்கவே இல்ல. எவ்வளவோ அழகுமதி சொல்றாங்க, "வாய மூடுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா பிரச்சனையாயிடும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் இப்படிதான் நடந்துப்பேன்." அப்படின்னு சொல்லி பயங்கர கோவப்பட்டு, "அங்கேருந்து வெளில வாடி, வெளில வாடின்னு" சொன்னதும், அவங்க அம்மா ஆல்ரெடி கிளம்பி அங்கேருந்து வந்துடுறாங்க. "என்ன சுரேஷ் ஒரே சத்தமா இருக்குது?" ஏற்கனவே வந்து அ அவங்க அம்மாவுக்கு சொல்லவே வேண்டாம். "என்ன ஒரே சத்தமா இருக்குன்னு" சொல்லி சொன்னதும், நீங்க நவுருங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரையும் வெளில கொண்ட்டு வராங்க. எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க இவங்க கத்துறத பார்த்துட்டு. ஸோ இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது நம்ம சுரேஷ சொல்றாங்க, "நான் ஒழுங்காவே நான் வாழ்க்கை வாழல. என்ன போட்டு இவ பயங்கர டார்ச்சர் பண்றா. என்னால நிம்மதியாவே இருக்க முடியல." அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சுரேஷ் வந்து சொல்றாங்க. அங்க உள்ளவங்கலாம் வந்து கேட்குறாங்க, "ஏன் இப்படி வந்து பேசுற?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, இல்ல எங்களுக்குள்ள சண்டை நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னதும் மாமனார் உடனே கோவப்படுறாரு. "என்ன உங்களுக்குள்ளயே பார்த்துக்கிறீங்க? எங்கள வந்து நீங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்றீங்களா?" அப்படிங்கிறது தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. நாளைக்கு எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே பரபரப்பா இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம அழகுமதிய சுரேஷ் வந்து அடிச்சிடுறாங்க கோவப்பட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அழகுமதி சொல்லவா வேணும், பயங்கர கோவமாகி அவங்களும் திருப்பி அடிச்சிடுறாங்க. எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகி பார்க்குறாங்க. "என்னடா அழகுமதி சுரேஷ அடிச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரபரப்பு போயிட்டு இருக்குது. நாளைக்கு நம்ம வீடியோல மிஸ் பண்ணிடாம பாருங்க. இப்போ இன்னைக்கு உள்ள எபிசோட வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ.